அரசின் கார்ப்பரேட் ஆதரவுனாலும் பாஜக அரசின் மக்கள் விரோத பொருளாதார கொள்கையினாலும் சாமானிய அடித்தட்டு மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில பாஜக அரசின் மீது எதிர்ப்பு குரல் எழாமல் இருக்கிறதுக்காகவும் மக்களை இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்பதற்காகவும் தான் RSS சங் பரிவார் இயக்கம் சேர்ந்து இந்தியா முழுவதும் மத ரீதியான, சாதி ரீதியான, இன ரீதியான மோதல்களையும் கலவரங்களையும் கட்டமைச்சிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா கல்வி வளாகங்களை அவங்க குறிவைக்கிறாங்க. இதன் விளைவாகத்தான் இன்னைக்கு கோவை அசோகபுரம் அரசு பள்ளியில சிறுபான்மை மாணவி மத ரீதியான துன்புறுத்தலுக்கு, அதுவும் ஆசிரியர்களால அந்த துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க. இது முதல் பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, மாணவர்களை குறிவைத்து அதிகரிக்கும் போதைப் பொருள் விற்பனை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல போதைப் பொருள் விற்பனை அதிக அளவுல பரவிட்டு இருக்கு. அதுலயும் மாணவர்கள் மத்தியில தான் அது குறிப்பா அதிக அளவுல விற்பனை செய்யப்படுது. இந்த இடத்துல வந்துட்டு போதைப் பொருள் நம்ம விற்பனையை தடுக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா